Hello friends, welcome to Mira Mind Voice. Day 73 in Big Boss House. அப்படியே பார்த்த உடனே சுட சுட இன்றைக்கி பார்த்தோன்னாக்க டெய்லி டாஸ்கில் ஒரு டீம் மட்டும்தான் ப்ளே பண்ணினது. அதுவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் என்னுடைய கருத்துக்களை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க ஸ்ட்ரைட்டாக மத்தியானம் நேத்திக்கு நைட்டு 12:30 மணிக்கு சபரி, அரோரா, வினோத் இவங்கெல்லாம் தலை ரூமில் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க சாண்ட்ரா எழுந்து வெளியில் போய் படுத்துக்கிறாங்க. உடனே சபரியும் அரோராவும் பின்னாடியே போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க, 1.5 வாரமாக நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன், எவ்வளோ நாழியாச்சு, இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு ஷவுட் பண்ணுறாங்க. இது ஒரு ஷோவில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இவங்கக்கிட்ட அவங்களே சொல்கிறாங்க, இது ஸ்கூல் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்னால் அது இது பண்ண முடியாது அப்படின்னு வெளியிலேயே படுத்து தூங்கி போயிடுறாங்க. காலம்பரை எழுந்து வந்த உடனே அமித் கேட்கும்போது அவங்க என்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, இது என்ன ஸ்கூலா, சொன்ன உடனே போய் படுக்கணுமா அப்படின்லாம் பண்ணுறாங்க அப்படின்னுட்டெல்லாம் மாற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட்டு ஷோ பார்த்திங்கனாக்க இது இன்றைக்கி சாண்ட்ரா டே தான். இந்த வாரமே சாண்ட்ரா வாரமா இல்லை சீரியஸாகவே இவங்க ஃபஸ்ட்டு 2 வாரம், ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 30வது நாள் வந்தாங்க. ஒரு 4 வாரமாக அவர் புருஷன் இருக்கிற வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியுமா கப்பிள் கேம் விளையாடினாங்க. அடுத்தது இப்போ பார்த்தா இவங்க சோக நாடகம் ஆடிட்டுருக்காங்க. நாடகத்தில் நடித்து அதே இதுவே அவங்களுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலம்பரை ஒரு அழுகையை அழுதுட்டு அதுலேருந்து யாரையாவது குத்தம் சொல்லிவிட்டு மத்தியானம் சாப்பிடுவாங்க, எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க, டாஸ்க் பண்ணுவாங்க. திரும்ப சாயங்காலம் போய் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் வெளியில் போகிற கதவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு அழுவாங்க, எல்லாரையும் குத்த சொல்லுவாங்க, வெளியில் போய் படுத்துப்பாங்க. இதே ரொட்டீனாக வச்சுருக்காங்க இவங்க. சுபிக்ஷா, விக்ரம் இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ணீங்க, சபரி கேட்குறாரு, உன்னை வெளியில் படுக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ணலை, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ன உடனே அப்படியே ஒரு அழுக, சபரி எல்லாரும் என்ன பண்ணாதீங்க, நான் யாருமே வேணான்னு ஒதுங்கி இருக்கேன், என்னை விட்டுருங்க, புருஷனும் பொண்டாட்டியுமா கேம் விளையாட வந்தீங்க, ரைட்டு, ஒருத்தர் முன்னாடி வெளியில் போயிடுவாருன்னு தெரிஞ்சே தான் வந்தீங்க, அப்புறம் ஏன் இந்த ட்ராமா. இது மத்தியானம் ஒரு சண்டை போச்சுங்க. பாரு என்ன பண்ணாங்க, சாப்பிடும்போது சரி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. மற்றவங்க எல்லாம் என்னை பற்றி பேசுகிறாங்களா, எல்லார்கிட்டையுமே யார் பேச போனாலுமே உங்கள் குரூப்போட போய் பேசிக்கங்க, இப்படியே பேசுகிறாங்க. பாருவையே இவங்க டேக்கிள் பண்ண, அதுக்கு மேலே பேச விஷயம் இல்லாமல் பார்வதி எழுந்து உள்ளே போய்டுறாங்க. உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட திவ்யா மற்றவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாருவே கன்ஃபியூஸ் ஆகி, இல்லை கிவ் மீ சம் ஸ்பேஸ், இரு நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எது கேட்டாலும் மடக்கி விட்டுறது. அடுத்தது பார்த்தோன்னா கனி, திவ்யா இஷ்யூ தவிர எனக்கு எதுவுமே இங்கே பிரச்சனை கிடையாது, நீ தான் ஏதேதோ சொல்கிற, இது ரெண்டையும் நான் அட்ரஸ் பண்ணவே விரும்பலை, எதுக்காக எல்லாரும் அது பின்னாடியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வை கலப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வினோத் பேச வர்றாரு. சாண்ட்ரா திரும்ப அவர்கிட்ட நான் கனி பேச வந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கனியவும் கூப்பிட்டு நான் அவர்கிட்டையும் பேசினேன், உங்ககிட்டையும் பேசினேன், ஆனால் நீங்கள் என் பக்கமே திரும்பலன்னுட்டு கனி செம்ம கடுப்பில் உள்ளே போய்ட்றாங்க. உள்ளே தலை வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த பாருங்க, என்ன விஷயத்துக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு வெளில அழிச்சிட்டு போங்க, திடுதுப்புன்னு கொண்டு போய் அந்த அம்மா முன்னாடி நிற்க வச்சா அது என்னமோ பெரிய இதுவாட்டம் என்னை கேள்வி கேட்குது அப்படின்னு நல்லா பளிச்சுன்னு கொடுத்தாங்க. காலம்பரையாக கனி சொன்னாங்க, இது ஒரு ஷோ, நடுராத்திரி எனக்கு தூக்கம் வரல, ஆன் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாரோட கொரட்டை சத்தியத்தையும் கேட்டுட்டு இருந்தா, யாரோ 2 பேருக்கு தூக்கம் வரல, அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, சரி அப்படியே டிஸ்டர்ப் ஆனாலும் வெளில போனாங்க, தூங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, மறப்போம் மன்னிப்போம், மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, நம்ம எல்லாரும் அதுதானே பண்ணுறோன்னு காலம்பரையே கேட்டாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூ ஆகி உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கனியோட பேச வச்சுட்டாரு.
நீ குரலை ஒஸ்தி பேசினா அதுதான் எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. என் குழந்தைங்க மேலே சத்தியமாக நீ எங்கெங்கேயோ போக. வினோத் அமித்துக்கிட்ட இதை பாருங்க, நான் என் பாட்டை கிளியர் பண்ணிட்டேன். நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க தலையா அப்படின்னு கேட்டா. ஒரு கண்டஸ்டண்ட்டாக சொல்லலை, ஒரு தலையான்னு அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். ஸோ வீக்கெண்டில் கேள்வி கேட்பாங்கங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசுகிறீங்களா? எது சொன்னாலும் மடக்கி 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 பேசி உடனே கொஞ்ச நாளில் ஒரு அழுக. இவர் வினோத் போய் உள்ள கமருதீன், பாரு, எஃப்ஜே, வினோத் 4 பேரும் கிச்சன் ஏரியாவில் பேசுகிறாங்க. அதில் எஃப்ஜே சொல்கிறாரு, யாருமே அட்டென்ஷன் கொடுக்காதீங்க, விட்டுருங்க, சரியாயிடுவாங்கல்ல. பாரு வந்து எப்படி பாரு உனக்கு எல்லாம் அது கரெக்டாக தெரியுதுன்னு வினோத் கேட்க, பாரு செய்கிறது தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல, உடனே 30 நாள் நான் இங்கே உள்ளே பண்ணதை பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஸோ நான் பண்ணினதான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வினோத் சொல்கிறாரு, பதவி பறிபோகக்கூடாதுரா, இந்த பதவி பாருவோடது தான், எனத்தோட தான் சேரும், இவளுக்கு தெளிவாக தெரியுது அவள் என்ன பண்ணுறான்னுட்டு அப்படின்னு. அமித் என்ன செய்யறதுன்னே புரியாமல் ரொம்ப நாழி உட்காந்துட்டு இருந்தார். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டார். பாரு கேட்குறாங்க, லைஃப்பில் எவ்வளவோ பார்த்துட்டு வந்திருக்காங்க, எவ்வளவோ கமக்ராஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது பேச முடியலன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேக்கப்பு, அப்படியே அந்த ஷார்ப் நோஸ்லேருந்து எல்லாம் இது பண்ணி, இந்த கண்ணுக்கு எல்லாரும் மை போடுவாங்க, இவங்க ஒயிட் கலரில் என்னமோ ஒன்று போட்டு வந்திருக்காங்க, ஸோ தட் அவங்க அழகதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்கிற மாதிரி. எதுக்கு இவ்வளோ ட்ராமா? இதில் அமித்துக்கிட்ட வேற நாங்கள் பைசாக்காக உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ட்ராமா. இது வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ட்ராமாவோட இதுவாயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தது இன்றைக்கி டாஸ்க் வந்தது. இன்றைக்கி டாஸ்க் என்னென்னா, முதல்ல ட்ரை பண்ணாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய். இவங்களுக்கு வந்து இது ஸ்டிக் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கபிள் சின்னதாக இருக்குமே, அதை ஸ்டிக் பண்ணி விட்டு இவங்க டான்ஸ் ஆடணும், எவ்வளோ கீழே விழுதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னுட்டு. ஆனால் அது வந்து இவங்க ட்ரெஸ்ஸில் எதுலேயுமே ஒட்டலை, ஏன்னா அதில் மேலே மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிப்பில் கம் இருக்கும். ஸோ டாஸ்கையே மாற்றிட்டாங்க. இது வந்து 24/7 காமிச்சாங்க. டாஸ்கையே மாற்றிட்டு டான்ஸ் மராத்தான் சாங் போடுவாங்க இதில் ஆக்டிவிட்டி ஏரியாவில். டீம்லேருந்து 2 பேர் அங்கே போய் டான்ஸ் ஆடணும். 2 பேர் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு அவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்களோ அதை வச்சு இவங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். வாயவும் ரெட்டு டேப்பு போட்டு ஒட்டிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் சொல்லும் போதே சொன்னார், அங்கே போய் தம்ஷராட்ஸ் பண்ணாதீங்க, ஒழுங்காக டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது ஓட்டிங்லாம் பண்ணி அது ஒரு பெரிய சண்டை போட்டு கடைசியில் தேர்டு டீம், அதாவது ஆடிக்கினே இருப்போம் டீம் வந்து ஃபஸ்ட்டு போகணும், 3-2-1 போகணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்லிகிட்டே இருந்தார், தலையாக இருந்து நீ உன்னோட இதை மிஸ்யூஸ் பண்ணுற, ஃபஸ்ட்டு டீம் 1 நம்பர் போகணும்னு நீ சொல்ல மாட்டேங்கிறன்னுட்டு. ஸோ 3வது நம்பர் ஆடிக்கினே இருக்கும் டீம்லேருந்து சபரி விலகிடுறாரு, ஏன்னா 4 பேர் தான் பங்கேற்க முடியும். எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா இங்கே உட்காந்து என்ன பாட்டுன்னு கண்டுபிடிப்பாங்க. விக்ரம் அண்ட் அரோரா உள்ளே போய் டான்ஸ் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு போட்ட சாங்கு தக் லைஃப்லேருந்து ஜிங்கிச்சா சாங்கு. 1 மணி நேரம் அந்த சாங்கே லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்க, இவங்க ஊரில் இருக்கிற அத்தனை விதமான ஒரு ஆக்ஷன்ஸையும் பண்ணி காமிச்சு அது சாங் என்னன்னு தெளிவு பண்ண ட்ரை பண்ண இவங்க 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. 2 சாங் அந்த மாதிரி அவங்க லூப்பில் ஆடினாங்கங்க. ஒன்று இது, இன்னொன்று சூர்யாவுடைய அவள் வருவாளா சாங்கு. 2த்துக்குமே சூப்பர்பான ஹுக் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை போட்ட உடனே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சபரி உட்பட. ஆனால் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ 5 சாங்குக்கு ஓவராலாக இவங்க எடுத்துக்கொண்ட நேரம் 2 மணி நேரம் 36 நிமிஷம். ஏன்னா 2 சாங்கு லூப்பில் போனதுனால அந்த 2 சாங்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ப்ளே பண்ணிவிட்டு சாங்கை நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கு 2 மணி நேரம் ஓடிப்போச்சு. ஸோ 2 மணி நேரம் 36 நிமிஷத்தில் இவங்க கண்டுபிடிச்சது 4 சாங்கு. பிக் பாஸ் உண்மையிலே பாராட்டினார். விக்ரம் அரோராவும் டயர்டானா கூட தே ஹேட் ரியல் ஃபன் டைம் தேர். ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது பார்த்தா இங்கே பார்வதி வந்து கமருதீன் கிட்ட என்ன இன்னும் ட்ரையாங்கிளா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போதே சபரியும் கனியன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு ஆக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கலாம், இவங்களால கண்டுபிடிக்க முடியலையேன்னுட்டு. வேணுண்டே பார்வதி இவங்கள சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜேவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக
வேணும்னே திவ்யாவை சண்டைக்கு இழுக்க, அங்கே ஒரு சின்ன சலசலப்பு போக, எல்லாத்துக்கும் இந்த வாரம் தலை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே போய் ஏய் நான் சரியாக தான்ப்பா இருக்கேன், நான் சரியாக தான்ப்பா இருக்கேன்னு எல்லார்கிட்டேயும் போய் தன்னோட பேரை கிளியர் பண்ணிக்கிறாரு. திவ்யா வந்து பாருங்கள் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்ல, அவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்களே. பிகாஸ் திவ்யா பேரை இழுக்கலை பார்வதி. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எடுத்த கேரக்டர், தில்லானா மோகனாம்பாள் கேரக்டர் எடுத்தாங்க. அது திவ்யாவுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஆனால் எல்லாருமே ஓகே அப்படின்னு அதை கடந்து போயிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் பண்ணினேன் ஆமாம் அப்படின்னு பார்வதி வந்து தெளிவாகவே வினோத்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஃபன்னாக இப்படியே இந்த நாள் போச்சு. எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தா 10 மணிக்கே பிக் பாஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. சபரி, எஃப்ஜே, விக்ரம், அரோரா, ஆதிரை, இன்னும் சில பல கனி, இவங்க எல்லாரும் அவங்களோட பெட்டத்தனையும் கொண்டு வந்து வெளியில் போட்டு வெளியில் படுக்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவளை வெளில படுக்க, சாண்ட்ராவை வெளில படுக்க விடக்கூடாது, வி ஷுடன் லெட் ஹர் ஸ்டீல் த ஷோ அப்படின்னுட்டா. தெரியல அவங்களுக்கு என்ன அட்டென்ஷன் கூட போகுமா. சீரியஸ்லி சாண்ட்ரா என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியல. இந்த வாரம் அவங்கள வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பிழைப்போம். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலே இந்த டான்ஸ் டாஸ்க் இன்றைக்கி ஃபன்னாக இருந்தது. 24/7 பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ஜாயபிளாக இருந்தது. சாங்ஸ் லூப்பில் கேட்குறதுக்கு. நாளைக்கு இன்னும் 2 டீம் இருக்குது. என்ன டான்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னி ஷோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல கடுப்பு வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.